வெல்கம் டு எக்ஸாம் கோயம்புத்தூர். திஸ் இஸ் சந்தியா அண்ட் ஸ்ரீசம்யா. இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டிஎன்பிசி ஏஇ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து நம்ம சேலஞ்ச் மேக் கேம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 25 கொஸ்டின்ஸ் எழுதிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல வந்துட்டு இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனிஷியல் மொமெண்டம் தட் வில் பி ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம்னா அது வந்து கன்சர்வ் ஆகுது. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா இனிஷியல் மொமெண்டம் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மொமெண்டம் ஈக்குவேஷன் இஸ் derived from. So momentum equation is derived from Newton's second law. Newton's second law வந்து derived. Okay, momentum equation எந்த lawல derive ஆயிருக்குன்னு கேட்காங்க. Momentum is nothing but Newton's second law அப்படி சொல்லிருக்காங்க. Next, line of impact. So line of impact வந்து என்ன சொல்றாங்க அப்படினா the common normal to the two colliding drawn to the between the two colliding bodies அப்படிங்கறது வந்து line of impact. So impact ங்கும்போது ரெண்டு colliding bodies இதாகிறது தான் impact அப்படி சொல்றாங்க. So common normal to the two colliding bodies வந்து line of impact அப்படி சொல்றாங்க. Common normal to two colliding bodies. Next, what is time period? So time period அப்படிங்கிறது வந்துட்டு 2pi by omega. So time period of formula கேட்கலாம். Time period t is equal to 2pi by omega அப்படி சொல்லிருக்காங்க. What is trajectory? Trajectory அப்படினா the path traced by the particle தான் வந்துட்டு trajectory அப்படின்னு சொல்லுவாங்க. So projectile கூட சொல்லலாம் particle இங்க. So path traced by அந்த projectile தான் என்ன சொல்றாங்கன்னா trajectory அப்படின்னு சொல்றாங்க. Next, particle projected at a point inclination. What is the initial velocity? So initial velocity என்னன்னு கேக்குறாங்க. அது வந்துட்டு mu cos alpha. So initial velocity ங்கிறது uங்கிறது நமக்கு தெரியும். ஆனா பார்ட்டிகல் வந்து at inclinationல இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப inclinationல ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கு, பட் ஆங்கிள் ஆல்பா அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அப்ப initial velocity என்ன வரும்னா அந்த velocity கூட cos alpha வரும் அப்படினு சொல்லிருக்காங்க. What is the escape velocity from the earth surface? So escape velocity from the earth surface value வந்து 11.2 km/s. So escape velocity எவ்வளவு சொல்லிருக்காங்க? வேல்யூ வந்து 11.2 km/s அப்படினு சொல்லிருக்காங்க. What is the energy processed by virtue of its position? Energy processed by virtue of its position அப்படினா அது potential energy. So virtue of its position அப்படிங்கும்போது அது potential energy அப்படினு சொல்றாங்க. What is the kinetic energy when it is rotated? So kinetic energy when it is in the case of rotation வந்துட்டு half into I omega square. So half into m v square வந்து நம்ம லீனியர் சொல்லுவோம். லீனியர் kinetic energy இது வந்து half into I omega square வந்து rotation. So kinetic energy ஃபார்முலா half into mv square எழுதுவோம். So m ங்கிறது நீங்க மாஸ் நீங்கிறது velocity in terms of rotation கேட்காங்க. So angular இருக்கும்போது m வந்து mass moment of inertia மடிக்கும் I. So velocity ங்கிறது ஒமேகா ஆயிடும் அப்படி சொல்லலாம். wheel car process. So wheel car process both the translation motion and also the rotational motion. So we காரோட வீல் வந்து என்னென்ன மோஷன் டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ போத் டிரான்ஸ்லேஷனாகவும் நடக்கும், ரொட்டேஷனாகவும் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைஸ் லோட் கேரிங் மெம்பர்ஸ். ஸோ டைஸ் லோட் கேரிங் மெம்பர்ஸ் ஹேவ் த ஆக்சியல் டென்ஷன் லோட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைஸ்ல என்ன லோட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சியல் T40 நான் சொல்லலாம், ஆக்சியல் டென்ஷன் லோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், which one is not an analysis for stresses? ஸோ அனலைசிஸ் ஃபார் ஸ்ட்ரெஸஸ் வந்து எந்த மெத்தட் வந்து நாட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து அனலிட்டிக்கல். So analysis of stresses அப்படிங்கும்போது method of joints, method of section அப்படிங்கும்போது அனலைஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். எது இல்லை அப்படிங்கும்போது analytical method அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ analysis analytical அப்படின்னு ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ not an analysis stresses analytical method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Particle moving along a circular path which have the uniform velocity. Okay, particle moving along a circular path which have the uniform velocity அப்படின்னா அது வந்து centripetal அப்படின்னு சொல்றாங்க. ஸோ centripetal force வந்து என்ன சொல்றாங்கன்னா circular pathல particle move with uniform velocity வந்து centripetal force அப்படின்னு சொல்றாங்க. Next, radius of gyration for solid cylinder. For solid cylinder வந்துட்டு radius of gyration வேல்யூ கேக்குறாங்க. அது வந்து r/√2. So solid cylinder radius of gyration k is equal to cylinderல r முடியுதுன்னு ஆவச்சுக்கலாம். So r வரும். So r/√2 அப்படினு ஆவச்சுக்கலாம். So r/√2 ங்கிறது வந்து radius of gyration for cylinder. Next, the comparison between static friction and dynamic friction. So static friction and dynamic friction கம்பேர் பண்ணும்போது நமக்கு static friction தான் வந்து அதிகமா இருக்கும். So static friction is greater than the dynamic friction. So friction ங்கும்போது மூவ் ஆகாம தடுக்கிறது தான் friction. அப்ப staticல ரெஸ்ட்ல தான் இருக்கும், அப்ப மூவே ஆகாது. அப்ப friction அங்க தான் அதிகமா இருக்கும். dynamicனாலே மூவ் ஆகும். So friction friction கம்மியானா அது மூவ் ஆகும். So friction வந்து எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கும்போது ரெஸ்ட்ல இருக்கும்போது friction அதிகமா இருக்கும். So static friction is greater than the dynamic friction அப்படி சொல்றாங்க. couple produces rotational motion அப்படி சொல்றாங்க.
ஸோ கப்பல் வந்து என்ன மோஷன் ப்ரொடியூஸ் பண்ணால் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனர்ஷியா ஃபோர்ஸ். ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா F = ma இதான் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ். ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் அக்ஸலரேஷன் தான் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து 3ன்னு சொல்லிக்கலாம். வித் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஃபோர்ஸஸ், அப்புறம் வெர்டிகல் ஆக்சிஸ் ஃபோர்ஸஸ், அப்புறம் மொமெண்டம் ஈக்குவேஷன் எல்லாமே 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விலிபிரியம் used in equilibrium in space. அதுவே வந்துட்டு 3 அப்படின்னு சொல்றோம். ஓகே, two equal forces inclined at theta and resultant forces. So two equal forces inclined இருக்கும்போது அந்த theta ஓட வேல்யூவும் resultant ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. So resultant equal to 2p cos theta by 2 அப்படின்னு சொல்றாங்க. So the theta வந்து theta by 2 அப்படின்னு சொல்றாங்க. So resultant force வந்து நமக்கு தெரியும் root of p square plus q square 2pq cos theta. அதுல வந்து ரெண்டு force ஈக்குவல் ஆகும்போது p p ன்னு போட்டா நமக்கு resultant force என்ன கிடைக்கும்னா 2p cos theta by 2 ன்னு கிடைக்கும். angle வந்து theta by 2 அப்படின்னு சொல்றாங்க. Distant flywheel, what is the radius of gyration? So radius of gyration வந்து d by 4. So distant flywheel வந்து radius of gyration வந்து 4. எப்படி வச்சுக்கலாம்னா d இருக்கு, so d for diameter வச்சுக்கலாம். 4 வேர்ட் இருக்கு, so d by 4 அப்படின்னு வச்சுக்கலாம். Next வந்து circular body க்கு moment of inertia with x axis and y axis ஓட ரேஷியோ கேட்பாங்க. ஸோ circular body அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு இதோட ரேஷியோ வந்து equal to 1. ஸோ circular bodyக்கு with x axis y axis நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ பண்ணாலுமே அது சேமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ radius of gyration for rectangular section with respect to horizontal axis. ஸோ rectangular section வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா r divided by d divided by 2√3 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, d divided by 2 into √3 அப்படின்னு சொல்ல வராங்க. எதுக்குன்னா rectangular section with respect to horizontal axis அப்படின்னு சொல்ல வராங்க. So the center of gravity for solid hemisphere. So center of gravity for solid hemisphere வந்து 3r/8 அப்படின்னு. So அந்த distance வந்து 3r/8 ல வந்து center of gravity define பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Moment of inertia for elliptical quadrant at central axis. Okay, moment of inertia for elliptical quadrant at the central axis வந்துட்டு pi a into b divided by 16 into a square plus b square. So elliptical quadrant க்கு வந்து moment of inertia கேட்காங்க. அதுக்கு வேல்யூ எப்படி சொல்லிருக்காங்கன்னா pi a by 16 கேட்காங்க into bracketல வந்து அந்த ab square போடணும். a square plus b square னு சொல்லிருக்காங்க. So இது என்ன பார்த்தோம்னா thermodynamics ரிலேட்டடா engineering mechanics ரிலேட்டடா சில TNPSC questions எல்லாமே பார்த்தோம். Thank you.